இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் நெஞ்செரிச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து பேசுகிறார் சென்னை மியாட் மருத்துவமனை குடல் மற்றும் கல்லீரல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் அலி முகமது அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது சென்னை மியாட் மருத்துவமனையின் குடல் மற்றும் கல்லீரல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் கேஸ்ட்ராலஜிஸ்ட் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அலி முகமது அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வெகுஜன பிரச்சனையாக கருதப்படுகிற அண்மை காலத்தில் மிக அதிகமானோர் இந்த பிரச்சனையால் அடிக்கடி தன்னுடைய உடல்நலம் குறித்தும் மனநலம் குறித்தும் கவலை கொள்ளுகிற பிரச்சனையாக இருக்கிற நெஞ்செரிச்சல் எனப்படுகிற ரிஃப்ளெக்சேஷன் பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகானவர்கள் மட்டுமே அனுபவித்த பிரச்சனை என்கிற சூழல் மாறி இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் வரை, குழந்தைகள் வரைக்கும் இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனையினால அடிக்கடி பாதிக்கப்படுவதும் அது குறித்து உரையாடுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு தூரம் இது வெகுஜன பிரச்சனையாக மாறுவதற்கான பின்னணிகள் குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை மற்றும் வாழ்வியல் மாற்றங்கள் குறித்தும் இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான ஒரு தகவலாக நம் தலைப்பாக இந்த சப்ஜெக்ட் பேச இருக்கிறோம். இந்த தலைப்பில் நம்மோடு சிறந்த மருத்துவ ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் தருவதற்காக இணைந்திருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையினுடைய கல்லீரல் மற்றும் குடல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது அலீம் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் சார். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே ஒரு இசை முரசு FM இணைய வானொலிக்கு இரண்டாவது முறையாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்காக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நானும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். சார், இன்னைக்கு நான் முதல்ல சொன்னது மாதிரி இது ஒரு வெகுஜன பிரச்சனையா இன்னைக்கு மாறிடுச்சு. நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமான இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள் என்று நிறைய பேர் இன்னைக்கு இந்த நெஞ்செரிச்சலால அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. முதல்ல இந்த நெஞ்செரிச்சல் என்பது ஒரு நோயா அப்படிங்கறத குறித்த ஒரு தெளிவு வேணும் சார். ஏன்னா இது ஒரு தற்காலிக பிரச்சனையாகவும் இருக்கு, சில பேருக்கு தினசரி பிரச்சனையாகவும் இருக்கு. இது ஒரு நோயா இல்ல உடல் நலத்துக்கு ஏற்படுகிற ஒரு பாதிப்பா, இது என்னங்கிறத முதல்ல வெளியே. மிகச்சரியான கேள்வி கேட்டீங்க சார். உண்மை என்னன்னா, இது கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 100% பேருக்கு இது வந்திருக்கும். நிச்சயம் வாழ்க்கையில அவங்க ஒரு முறையாவது அனுபவிச்சிருப்பாங்க. நிச்சயமா இது அப்படின்னா இது ஒரு நோயின்னு சொல்ல முடியாது, அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நோயின்னு சொல்ல முடியாது. இது பிசியலாஜிக்கல் ரீஃப்ளெக்ஸ், அதாவது இயல்பாகவே ஏற்படக்கூடிய ஒரு எதிர்க்களிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நடக்கும். இது எப்போ நம்ம இதை ஒரு நோயா அல்லது ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிறோம்னா, இது அடிக்கடி வரும்பொழுது அல்லது இதனால நீங்க அறிமுகத்திலே குறிப்பிட்ட மாதிரி இதனால அவங்களுடைய வாழ்வு, அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது இதை நம்ம ஒரு நோயின்னா கருதணும். ஓகே சார். இப்ப உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு சமீப காலமா எல்லாரிடமும் அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. நெஞ்செரிச்சல் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே உடல் பருமன் இருக்கா, இல்ல உடல் பருமன் இருக்கிறனால நெஞ்செரிச்சல் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு பெரும்பாலும் உடல் பருமன் இருக்கக்கூடிய எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையா இந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. உடல் பருமனுக்கும் இந்த நெஞ்செரிச்சலுக்கும் என்ன தொடர்பு? ஒருவேளை சாப்பாடு அதிகமா எடுத்துக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கா? உடல் பருமன் அப்படிங்கிற ஒபிசிட்டி பிரச்சனைக்கும் இந்த நெஞ்செரிச்சலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. நெஞ்செரிச்சல் அப்படிங்கிற இந்த ரீஃப்ளக்ஸ், அதாவது நாங்க GERD அப்படின்னு சொல்லுவோம், GERD, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்றது என்னுடைய முழுமையான மருத்துவ பேரு. நம்ம சுருக்கமா சொல்லணும்னா ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நெஞ்செரிச்சல் சொல்லலாம். இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுருக்கமா நான் சொல்லிடுறேன். நம்ம மென்னு விழுங்குற சாப்பாடு முதல்ல உணவு குழாய் அப்படின்ற ஒரு குழாய் வழியா ஒரு குறைவான நேரமே தான் அதுல எடுத்துக்கும். உடனே போய் நேரா நம்மளோட இரைப்பைன்னு சொல்ற அந்த பைக்குள்ள போய் விழுந்துரும்.
இந்த உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் இடையில ஒரு சதை ஒண்ணு இருக்கும், ஸ்பிங்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு ஒன் வே வேல்வ், ஒரு பக்கம் மட்டுமே திறக்கக்கூடிய ஒரு வேல்வ் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். அதாவது மேல இருந்து சாப்பாடு வரும்பொழுது அது திறந்து வழிவிடும், கீழே போய் ஸ்டொமக்ல இறைப்பையில போய் விழுந்த உடனே ரொம்ப டைட்டா மூடிடும். ஸோ எதுவும் நார்மலா மேல வர விடாது. இந்த மெக்கானிசம், இந்த ஸ்பிங்டர் மெக்கானிசம் லூஸ் ஆகும்போது ஏற்படக்கூடிய மேல் பக்க எதிர்த்தளிப்பை தான் நம்ம ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்றோம். நீங்க கேட்ட கேள்வி ஒபிசிட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தம் நிச்சயமா இருக்கு. ஒபிசிட்டி வந்து அந்த ரீஃப்ளக்ஸ் உண்டாக்குற காரணிகள்னு பாத்தீங்கன்னா பல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒபிசிட்டி ஏற்படும் பொழுது அந்த வயிற்றுக்குள்ள அப்டமனுக்குள்ள உள்ள ப்ரெஷர் அழுத்தம் அதிகரிக்கும் போது ரொம்ப ஈஸியா அது ரீஃப்ளக்ஸ் நடக்கும். அதனால நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிச்சயமா ஒபிசிட்டி இருக்கக்கூடிய மக்கள்ல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்து பார்த்து அதுக்காக அந்த ஒபிசிட்டி கொஞ்சம் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் நார்மல் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கும் வரலாம் இது. ஓகே சார், இப்ப குறிப்பா நீங்க இப்ப அழகா ஒரு ஒன் வே வால் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்ப இந்த வால் வந்து உணவு உள்ள போய் சேர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வால் வந்து க்ளோஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அது திரும்ப உணவுக்காக மட்டும் தான் திறக்கணும். அப்படிங்கிற போது திரும்ப இந்த வால் ரிஃப்ளெக்ட் திறந்து கீழ் சென்ற அந்த உணவினுடைய எசன்ஸ், அந்த குறிப்பா நாம ஏதாவது கொஞ்சம் காரமா சாப்பிட்ட மசாலா மாதிரியான பொருட்கள் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா இதே வால் வழியா திரும்ப உணவு குடலுக்கு அது ரிவர்ஸ்ல மறுபடியும் மேல ஏறி வருது இல்லையா? ஸோ இப்படி வர்றது அப்படின்னா இந்த வால்வ்ல டேமேஜ் அப்படின்னு நாம எடுத்துக்க முடியுமா, இல்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால இந்த வால் மேல ஓப்பன் ஆகுதா? ஏன்னா இப்ப அந்த கேஸ்ட்ரிக் எஃபெக்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்கு. ஸோ வயிற்றுக்குள்ளால உருவாகக்கூடிய அந்த வாயுனுடைய அழுத்தம் காரணமாக இந்த வால்வு மேல மறுபடியும் திறந்துக்குதா, இல்ல இந்த வால்வுல ஏதேனும் குறைபாடுகள், டேமேஜ், பாதிப்புகள், பழுது மாதிரியான சிக்கல்கள் இருக்கா? உண்மையில சொல்லணும்னா இந்த பிரச்சனை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கே கூட எல்லாருக்கும் வராது. அதுல சிலர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சிம்டமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ரிடிஸ்போசிஷன், ஒரு ஜெனட்டிக் காம்போனன்ட்ன்றது கட்டாயம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வால்வ் வந்து இதனுடைய அமைப்பிலேயே கொஞ்சம் அந்த லூஸ் ஆகிற டெண்டன்சி இருக்கும். ஸோ அந்த டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதை பத்தி நான் சொல்றேன். அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரும்பொழுது அந்த நேரம் காலம்லாம் கூடி வர்ற மாதிரி அந்த டைம்ல இந்த நோய் வந்து அதனுடைய சிம்டம்ஸ் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ நீங்க சொன்ன ரெண்டுமே இருக்கு. அந்த வால்வும் கொஞ்சம் வீக், டேமேஜ்னு சொல்றதை விட கொஞ்சம் வீக்கா இருக்கும். ரெண்டாவது அந்த ஒபிசிட்டி மற்ற பிரச்சனைகளால வயிற்றுல உள்ள ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகும்போது ரெண்டும் ஒன்னா சேரும்போது ரீஃப்ளக்ஸ் ஆயிடுது. ஓகே சார், டயபெட்டிக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு நம்ம நிறைய ரீசன் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னீங்க. டயபெட்டிக் அப்படிங்கிறது இந்த நெஞ்செரிச்சல் ஏற்படுறதுக்கு ஒரு காரணம். அதுவும் லாங் டைம் நாள்பட்ட சர்க்கரை வியாதி பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒண்ணுமே சாப்பிடலைன்னா கூட காலையில முழிச்சோ எழுந்து உட்கார்ந்தாலே அந்த ஒரு நெஞ்செரிச்சல், ஒரு விதமான ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஷன், இது மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டயபெட்டிக்ஸ்னால இது நேரடியாக எந்த வகையில பாதிக்கும்? உண்மையில டயாபெட்டிஸ்க்கும் இதுக்கும் நேரடியான காசேஷன் ரோல், காசேட்டிவ் ரோல், அதாவது காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதனுடைய அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டியும் சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா இது வரலாம். அப்புறம் சர்க்கரை நோய் அன்கண்ட்ரோல்டா இருக்கும்போது அதனுடைய காரணத்தினாலையும் இது வரலாம் சில நேரம். ஓகே சார், ரைட். இப்ப வந்து குடல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செரிமானத்திற்கான ஒரு மையப்பகுதி. இன்னும் சொல்ல போனா அது ஒரு இயக்க மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது எதை சாப்பிட்டாலுமே கேஸ்ட்ரிக் ஆகுது அப்படின்னு டெய்லியுமே கேஸுக்காக ஏதாவது ஜெல், டேப்லெட் இது மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க இருக்காங்க.
இவங்களுக்கு மெயினா அவங்களுடைய பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா, நான் நல்லா படுத்து தூங்குவேன். திடீர்னு எனக்கு நைட்டு நடுஇரவுல முழிப்பு வரும்போது அப்படி ஆசிட் மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகி சில நேரங்கள்ல அது வந்து வாயில ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, மூக்கு வரைக்கும் கூட சில சமயம் வேற நாசில எல்லாம் வந்து இதாகிடுது அப்படின்னு சொல்றது. கேஸ்ட்ரிக் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஷன்ங்கிறதுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு சார்? ஓகே, நீங்க சொல்ற இந்த கேஸ்ட்ரிக் அப்படின்ற வார்த்தை ஒரு ப்ராப்பரான வார்த்தை என்னன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது இரைப்பை அழற்சின்னு சொல்லலாம். இது வேற, கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றது வேற. நாம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரீஃப்ளெக்ஸ்ன்ற ப்ராப்ளம் வேற. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுதான், சந்தேகமே இல்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுதான். ஏன்னா இந்த மக்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டொமக்ல அதாவது இரைப்பையில ஒரு ஆசிட் சுரக்கும், நார்மலாவே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஸோ இது வந்து நம்மளுடைய செரிமானத்துக்கு உதவுறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு ஆசிட். உங்களுக்கு அந்த ரீஃப்ளெக்ஸ் டெண்டன்சி இருக்கும்போது இந்த ஆசிட் தான் மேல வருது. மெயினா அந்த ஆசிட் அப்புறம் ஸ்டொமக்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே மேல வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே கூட மேல வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ இது ரீஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, அந்த ஆசிட் கொஞ்சம் அதிகப்படியா சுரக்கும் போது இன்னும் சில காரணங்களால, அது ஒரு தனி டாபிக் அது. அதனால வந்து ஸ்டொமக்ல அதாவது இரைப்பையினுடைய உள்பகுதி சிவந்து போறது, அதுதான் வந்து நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட நீங்க வெளிக்கொண்டு வந்தீங்க. என்னன்னா, படுத்து இருக்கும்போது, அதாவது நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருப்பாங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து அந்த ரீஃப்ளெக்ஸ், ரொம்ப வீரியமான ரீஃப்ளெக்ஸ் இருக்கும்போது அது தொண்டை வரைக்கும் வந்து வாயில கூட வந்து நீங்க சொன்ன மாதிரி நாசி வழியா கூட வரும். இது வந்து கொஞ்சம் சிவியர் ரீஃப்ளெக்ஸினுடைய ஒரு அறிகுறி. ஏன்னா நம்ம நேரா அப்ரைட்டா, அதாவது உட்கார்ந்துகிட்டோ நின்றுகிட்டோ இருக்கும்போது கிராவிட்டின்னு சொல்ற புவியீர்ப்பு விசையே ஓரளவுக்கு அந்த ரீஃப்ளெக்ஸை தடுக்கும். பட் நம்ம ஃபிளாட்டா படுத்துட்டோம், ஆமா ஃபிளாட்டா படுத்துட்டோம்னா இந்த கிராவிட்டியினுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் போயிடுது இல்லையா, கிடைக்க குறைவா இருக்கும். அதனால எல்லாமே ரீஃப்ளெக்ஸ் ஆகி வரும். மிக அழகான ஒரு பாயிண்ட் நீங்க கொண்டு வந்தீங்க. இது காமனா இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் தான், அந்த ரீஃப்ளெக்ஸ்னுடைய ஒரு சிம்டம் தான். ஓகே சார், இப்ப வந்து லேட் நைட் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கண்ணாபின்னமா வந்து நேரம் எல்லாம் மாற்றி சாப்பிடாறாங்க. சாப்பாட்டுக்கு பிறகு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுற வழக்கம் நிறைய யங்ஸ்டர்ஸ் உருவாயிடுச்சு. நான் முதல்ல அறிமுகத்துல சொன்ன மாதிரி இந்த மாதிரி நெஞ்செரிச்சல், டயஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ராலஜிஸ்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே ஒரு 50-60 வயசுக்கு மேல உள்ளவங்க சந்திச்சுட்டு இருந்தாங்க போன தலைமுறையில. அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 25 வயசு பையனுக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்முடைய ஃபுட்டை பத்தின ஒரு கேர் இல்லாத ஒரு சூழல் தான் இந்த அளவுக்கான காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பா இந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்ளத்துக்கு நம்முடைய இந்த லேட் நைட்டு சாப்பாடு, டைமிங் மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு சாப்பாடு, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தை அப்படியே படுத்துடுற இந்த லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் எந்த மாதிரியான காரணிகளா இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி 25 வயசு இல்ல, இப்ப 10 வயசு, ஈவன் 7 வயசு குழந்தைகளுக்கே வந்து இந்த ரீஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறத நாங்க பாக்குறோம். அதனால நீங்க அறிமுகத்திலேயே சொன்ன மாதிரி வயது வித்தியாசம் இல்லாம 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் யாரனாலும் இது பாதிக்குது. அப்புறம் நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த லேட் நைட் சாப்பாடுங்கிறது பல வகையில நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்கும். அதுல ஒண்ணு ரீஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து ஒர்சன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி மிட் நைட் சாப்பாடுலாம் வந்துருச்சு சார், அது பெரிய கூட. ஆமா ஆமா, உண்மை உண்மை. 1 மணிக்கெல்லாம் போய் உட்காந்து சாப்பிடுறது, ஆன்லைன்ல வந்து நைட்டு 2 மணிக்கு ஆர்டர் போட்டு சாப்பிடுறது, இது மாதிரி மிட் நைட் சாப்பாடுலாம் வந்துருச்சு. எவ்வளவு தூரம் இது மாதிரியான பாதிப்புகள் வந்து இதுக்கு காரணிகளா இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமா அந்த மாதிரி சாப்பிட்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணமா இப்ப நான் சென்னையில இருக்கேன், சென்னையில ஐடி துறையில எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸே வந்து நைட் ஒர்க்கிங் ஹவர்ஸா இருக்கும். ஸோ நம்மளுடைய பகல் அவங்களுக்கு டே ஆகும், நம்மளுடைய டே அவங்களுக்கு நைட்டாகவும் இருக்கும். ஸோ
அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, சரி நீங்க அப்படி நைட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த நைட்டை வந்து உங்களுடைய பகலா வச்சுக்கோங்க, பகலா நைட்டா வச்சு நல்லா தூங்கி ரெஸ்ட். வேற வழி இல்லை நமக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கு மாறி தான் ஆகணும். நாட் ஓன்லி ஐடின்னு இல்லை, இப்போ மேபி நைட் ஷிஃப்ட் பார்க்குற எல்லாருக்குமே அது பொருந்தும். இருந்தாலும் அப்படி நைட்டு நம்ம வந்து பல வருஷங்களா நம்ம உடலை எப்படி பழக்கி வச்சிருக்கோம்னா, ஒரு நாளைக்கு பகல் பொழுதுல 3 உணவு இப்படிதான் நம்ம பழக்கி இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த இயல்பை மாற்றாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த லேட் நைட் சாப்பாடு தட்பவெப்பத்துக்கும் அதுதான் பொருத்தமாகவும் இருக்கும் இல்லையா? நம்முடைய காலம் நிச்சயமா நம்மளுடைய தட்பவெப்பம் எல்லாத்துக்குமே பகல் நேரத்துல 3 பொழுது சாப்பாடு அப்படிங்கிறது தான் பொருத்தமா இருக்கும். இதுல இப்ப இன்னொரு விஷயம் சொல்றதா இருந்தா, இப்ப நாம வந்து இரவு நேரத்துல வேலை செய்யக்கூடியவங்களை கூட நாம வந்து விட்டுலாம். ஏன்னா அவங்க அதுக்கு பிறகும் ஒரு 3-4 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. ஒரு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா பகல்ல வந்து அவங்களுடைய தூக்கத்துக்கு போறாங்க. இது நல்லா தூங்கிட்டு இருக்கவங்க திடீர்னு எழும்பி நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்றேன், அல்லது திடீர்னு ஒரு அவுட்டிங் மிட் நைட் ரைடு போயிட்டு நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றேன், சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்து அப்படியே திரும்ப படுத்து என்னுடைய தூக்கத்தை கண்டினியூ பண்றேங்கிறது ஒரு மோசமான லைஃப் ஸ்டைல் மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குது. அதுவும் இது மாதிரியான ஒரு மெயின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான பின்புலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஃபியூச்சரை வந்து பாதிக்குது இந்த மாதிரியான விஷயம்? நிச்சயமா சார். இது வந்து ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கம் தான் இந்த மாதிரி மிட் நைட்ல சாப்பிட்றதுன்றது. ஏன்னா இரவு நேரம்ன்றது நம்மளுடைய உடல்ல உள்ள அத்தனை உறுப்புகளும் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரம், ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நேரம். அதுக்கு நம்ம இன்க்ளூடிங் நம்ம டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸும் அப்படிதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றதால ரீஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, இதனாலேயே ஒபிசிட்டி வரலாம், கொஞ்சம் ப்ரீமெச்சூர் டயபெட்டிஸ், கொஞ்சம் ஏர்லி ஆன்செட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், சின்ன வயசுலயே சர்க்கரை வியாதி வரலாம். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும், சர்க்கரை வியாதியினுடைய ஒரு அறிகுறி என்னன்னா பாலிஃபேஜியான்னு சொல்லுவோம், அதாவது அதிகப்படியா பசி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம நைட் நேரத்துல மற்ற நேரத்துல எல்லாம் சாப்பிடணுன்ற ஒரு அர்ஜ் வருது. ஒரு சுகர் பாத்துக்கணும், கட்டாயம் ஒரு சுகர்ஸ் எப்படி இருக்குன்றத பாத்துக்கிறது நல்லது. ஓகே சார், இப்ப மிக முக்கியமா ஒரு விஷயம், நம்ம துவக்கத்திலேயே ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம் பேசுற வேணாம், அப்படிதான் கொஞ்சம் இயல்பான விஷயங்கள் பேசணும். இப்ப வந்து இந்த நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்துல வந்து உணவு குழாயில் ஏற்படுகிற அரிப்பு அல்லது உணவு குழாயினுடைய கேன்சர், இது மாதிரியான ஒரு பெரிய பாதிப்பினுடைய விளைவாக இருக்கலாம். நீங்கள் ஆரம்பத்துல இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஜெல் ஃப்ரீலாவே வந்து மெடிக்கல்ஸ்ல கிடைக்குது இல்லையா, மெடிக்கல் ஷாப்ல. ஸோ இது மாதிரி கொஞ்சம் நெஞ்செரிச்சலா இருக்கு அல்லது கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குன்னா அவங்க ஏதோ ஒரு ஜெல் வாங்கி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி பாதிப்புகள் கொஞ்சம் சீரியஸ் ஆகும்போது தான் அடுத்த கட்டம் அவங்களுடைய டெஸ்ட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய பாதிப்பு அவர்களுக்குள்ளால் வந்து, குறிப்பா இந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய இந்த தசைகள், திசு சார்ந்த அரிப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்படுகிறது. இதனுடைய வெளிப்பாடாதான் அந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல் பிரச்சனை வருது. ஸோ இதை வந்து சாதாரணமா முதல்ல கடந்து சென்றக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு அவேர்னஸ் சொல்றாங்க. இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இது மாதிரி கேன்சர் ப்ராப்ளம் அளவுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கா? முதல்லயே அதை முன்கூட்டிய மருத்துவ சிகிச்சை மூலமா தடுத்துக்க முடியும்? உண்மை, முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க வெளியே கொண்டு வந்தீங்க. அதாவது இது கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது நம்ம மறுக்க முடியாது. ரொம்ப காமன் சொல்ல முடியாது. எரிச்சல் இருக்கிற எல்லாருக்கும் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா உணவு குழாய் கேன்சர்ன்றது ரொம்ப 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 காமனா இருக்கும். அந்த அளவுக்கு இல்லை, பயப்பட வேண்டாம். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்குது. இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க எப்போ மருத்துவரை அணுகணும், இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி நெஞ்செரிச்சல்ன்றது எல்லாருக்கும் இருக்கு. நம் அறிமுகத்திலே சொன்ன மாதிரி உங்களுக்கு இது வந்து எப்பவாவது வரக்கூடிய இயல்பான நிகழ்வா அல்லது இது ஒரு நோயா அப்படின்றது, அதுக்கான ஸ்கேல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரத்துல 2 முறை, ஒரு வாரத்துக்கு 2 முறை அல்லது அதுக்கு மேல இது வருது, உங்களுக்கு அந்த ஜெல் டானிக் ஏதாவது ஒன்று வாங்கி குடிக்க வேண்டிய தேவை வருது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்க அணுகிறது ரொம்ப அவசியம். 2வது கேன்சர், இப்போ கேன்சர் ரிஸ்க்ன்றது இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இது இந்த அறிகுறிகளோட வர்றவங்களுக்கு வெறும் ரீஃப்ளெக்ஸ் மட்டும் காரணம் இல்லாம அண்டர்லைங் கேன்சர் கூட இருக்கலாம் தான். அதனால நாங்க வந்து எண்டோஸ்கோபி பண்ணுவோம், ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்ப்போம். பட் ரீஃப்ளெக்ஸோட வர, அதாவது ரீஃப்ளெக்ஸ் சிம்டம்ஸோட அறிகுறிகளோட வர எல்லா நோயாளிகளுக்கும் நாங்க உடனே எண்டோஸ்கோபி பண்ண மாட்டோம்.
முதல்ல கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த எண்டோஸ்கோபி பண்றதுக்குன்னு சில இண்டிகேஷன்ஸ் இருக்கு. சில சில இன்னென்ன இருந்தா இது எண்டோஸ்கோபி பண்ணணும்ன்ற ஒரு வரையறை இருக்கு. அது இருந்தா மட்டும்தான் நாங்க எண்டோஸ்கோபி பண்ணுவோம். ஆனா உங்களுடைய டாக்டர் எண்டோஸ்கோபி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க தள்ளி போட வேண்டாம். அது ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு டெஸ்ட் தான், பயப்படுற மாதிரியான டெஸ்ட்லாம் கிடையாது. அதனால அது அவர் சொல்லிட்டாருன்னா ஒரு முறை பண்ணிடுங்க. இதுதான் என்னுடைய அறிவுரை. ஓகே சார், இப்ப நாம வந்து பர்டிகுலரா சில ஃபுட்டு சாப்பிட்டா மட்டும் எனக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது சார். இப்ப சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சாம்பார் எடுத்துக்கிட்டா ரிஃப்ளெக்ஷன் ஆகும் சார், இன்னும் பேர் சொல்லுவாங்க எனக்கு கறி குழம்பு சாப்பிட்டா ரிஃப்ளெக்ஷன் ஆகும் சார் அப்படின்னு சில பர்டிகுலர் ஃபுட்டு மட்டும் சொல்றாங்க. இந்த ஃபுட் அலர்ஜின்னு எடுத்துக்க முடியுமா சார், இல்ல இது இந்த குறிப்பிட்ட இந்த எசன்ஸ் உடலுக்கு ஒரு அலர்ஜி ஏற்படுத்துன்னு எடுத்துக்க முடியுமா? பர்டிகுலரா இந்த மாதிரி நெஞ்சிலைச்சல் ஏற்படுறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? நிச்சயமா சில சில உணவு வகைகள் இந்த ரீஃப்ளக்ஸ், அதாவது எதுக்களிப்பை தூண்டிவிடும். அது என்னென்னு நான் காமனா உள்ள உணவு வகைகளுடைய லிஸ்ட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எது ஒத்துக்கலையோ அவங்க அதை அந்த பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணும். உதாரணமா பொதுவாகவே ரொம்ப கொஞ்சம் நார்மலான அளவை விட அதிகமான காரத்தன்மை உள்ள பொருட்கள், ஸ்பைசியான ஃபுட்ஸ், இது ஒருத்தருக்கு வித்தியாசப்படும். நீங்க எந்த அளவு ஸ்பைஸ் எடுத்து பழகி இருக்கீங்களோ அதுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா ஒரு ஹோட்டல்லையோ இதுலயோ சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ரீஃப்ளக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வரும். ரெண்டாவது ரொம்ப ஆயிலியான அண்ட் ரொம்ப ஃபேட்டியான கொழுப்பு சத்து அதிகம் உள்ள பொருட்கள். அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இந்த எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, அப்புறம் திராட்சை பழம், இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சிலருக்கு அலர்ஜின்ற வார்த்தை இல்லை, இது ரீஃப்ளக்ஸ் கொண்டு வரலாம். அப்புறம் சாக்லேட்ஸ், இந்த கோகோ உள்ள என்ன பொருள்னாலும் சாக்லேட்டோ இல்லை ஹாட் சாக்லேட் இல்லை அது சம்பந்தமான அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ், அது ரீஃப்ளக்ஸ் கொண்டு வரலாம். அப்புறம் மின்ட் உள்ள பொருட்கள், இந்த புதினா போட்டு செய்யற விஷயங்கள். அப்புறம் காஃபி அண்ட் டீ, அந்த ரெண்டுமே கண்டிப்பா. ஸோ காஃபி அண்ட் டீன்றது நம்ம அன்றாட வாழ்வுல ரொம்ப காமனா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. இல்ல எடுத்தே ஆகணும், சிலருக்கு அது இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் காஃபி ஸ்ட்ராங் டீ இல்லாம கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தக்காளி கூட சிலருக்கு ரீஃப்ளக்ஸ் கொண்டு வரலாம். அப்புறம் இந்த கார்பனேட்டட் பெவரேஜஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த கோக், பெப்சி அந்த வகையில அது சிலருக்கு ஒத்துக்காம போகலாம். ஸோ இதுதான் காமனா நமக்கு இதுல. அண்ட் நீங்க சொன்னீங்க நம்ம டெஸ்ட்ல எடுத்துக்கலாம் இல்லையா, என்ன எது சாப்பிடும் போது வருது அப்படிங்கறத நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கிறது மொத்தத்துல இது நல்லதா இருக்கும். மிகச்சரி. இதுல சிலருக்கு சில இது கண்டிப்பா ஒத்துக்காது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க சாம்பார் என்னன்னா அதுல கொஞ்சம் பருப்பு இருக்கும்போது கொஞ்சம் வயிற்றுல கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது ரீஃப்ளக்ஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு எந்த பர்டிகுலர் இதை சாப்பிட்டா அந்த எதுக்களிப்பு வருதுன்றத நீங்களே கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ணிக்கிறது அல்லது குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார், இப்ப நான் ஏற்கனவே பேசும்போது ஒரு தடவை ஒரு சப்ஜெக்ட்ல கிராஸ் பண்ணேன். இப்ப சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் வருது, ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி வருது, தூங்கிட்டு இருக்கும் போது வருது, இதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. சில பேருக்கு நான் முதல்ல ஒரு கிராசிங்க சொன்னது மாதிரி காலையில எழுந்தாலே நெஞ்சரிச்சலா இருக்கு சார், நைட்டுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பிட்டு படுத்துறேன், காலையில முழிச்சு எலும்புனா உட்கார்ந்தாலே ஒரு யாப்பம் வருது, நெஞ்சரிச்சல் வருது, என்னமோ அப்படி உணவு குழல்ல இருந்து தொண்டையில வச்சிருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு எரிச்சல் இருக்கு, இப்படிலாம் சொல்றாங்க. இது மாதிரி வெறும் எம்டி ஸ்டமக்கா இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நெஞ்சரிச்சல் வர்றதுக்கான என்ன காரணங்கள்? சிலருக்கு அந்த மாதிரி வரும், அது குறிப்பிட்டு சொல்ல முடியாதாலும் அவங்களுடைய மேபி நைட்டு அவங்க படுத்தே இருந்ததால அந்த ப்ரெஷர்னால அந்த காலையில எழுந்த உடனே அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா கூட இருக்கலாம். சிலருக்கு இந்த மாதிரி வரதான் செய்யுது. அது சில பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வாமிட்டா கூட ஃபுல்லா ரிவைஸ் ஆயிடுது இல்லையா, வாமிட்டா ஆகலாம். உண்மை. ஓகே சார், இப்ப இந்த ப்ராப்ளத்தை நாம முதல்ல எப்படி ப்ராப்ளமா எடுத்துக்கிறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப முதல் கட்டமா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு கொஞ்சம் இஞ்சி சவுச்சு அப்படியே சாப்பிட்ரு, அல்லது பூண்டு இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்ரு. இதெல்லாம் சாதாரணமா வீட்டில் இருக்கக்கூடிய இது மாதிரி ஏதாவது கிச்சன் ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம பயன்படுத்தினாலே இது சரியா போயிடும். இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுக்க வேண்டியதில்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா சூடு தண்ணி குடிச்சாலே போதுமாயிடும். இப்படின்னு நிறைய கை வைத்தியங்கள், வீட்டு சமையல் பொருட்களை வச்சு சொல்றது, கரிஞ்சீரகம் சாப்பிடு, அது சாப்பிடு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இது மாதிரி சாப்பிட்டா 1-2 டைம் அது சரியாகிறது மாதிரி கூட இருந்தாலும்
இப்படி இந்த அளவிலேயே தன்னுடைய சிகிச்சையை நிறுத்திக்கிறதுங்கிறது சரியானதாக இருக்குமா, இல்ல அது கட்டாயமா அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு, மாசத்துக்கு 2-3 வாட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்ம கட்டாயமா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அவசியம்? இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, உங்களுக்கு இந்த எதுக்களிப்புன்றது என்னென்ன மாதிரியா ப்ரெசென்ட் பண்ணலாம், என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்கலாம், அல்லது எதுக்களிச்சு மேல வர்றது, அல்லது ட்ரை காஃப்னு சொல்லுவோம், ஒரு வறட்டு இருமல் மாதிரி இருக்கலாம், அல்லது தொண்டையில கூட அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று உறுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், தொண்டையில ஒரு லம்ப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம், அல்லது ஒரு வாய்க்குள்ள திடீர்னு ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும், இந்த மாதிரி வரலாம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த செஸ்ட் பெயின் சொன்னேன் இல்லையா, அந்த நெஞ்சு எரிச்சல்லே ஒரு நெஞ்சு வலி மாதிரி கூட இருக்கலாம். பேஷண்ட்டுக்கு சொல்ல தெரியாது, அவங்களுக்கு இது எரிச்சலா வலியா அப்படின்னு சொல்ல தெரியாது. கூட முதல் கட்டமா எனக்கு நெஞ்செரிச்சல் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதேதான். அதனால உங்களுக்கு முதல் முறையா அந்த மாதிரி கொஞ்சம் சிக்னிபிகண்டா ஒரு நெஞ்சு எரிச்சல் வருது அப்படின்னா, தாமதிக்காம உடனடியா பக்கத்துல எந்த டாக்டர் இருந்தாலும் பார்த்து ஒரு இசிஜி எடுத்து பாத்துறது நல்லது. முதல்ல இருதயம் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. ஒரு முறை உறுதிப்படுத்திட்டீங்க, அந்த டாக்டர் எதுவும் எக்கோவோ ஏதாவது டெஸ்ட் எடுக்க சொன்னார்னாலும் எடுத்து ஹார்ட்ல பிரச்சனை இல்லை, இது ரீஃப்ளக்ஸ் தான்றத உறுதிப்படுத்திக்கிறது மிக நல்லது. ஸோ அதனால இது ஒரு விஷயம். சரி, அப்படி உறுதிப்படுத்திட்டதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற சில விஷயங்களை வச்சே நம்ம இதை சரிப்படுத்திக்கலாமா, டாக்டர் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, நான் சொன்ன அளவுகோல் தான். வாரத்தில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட முறைகள் உங்களுக்கு வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது அப்படின்னா தாமதிக்காம ஒரு டாக்டரை பார்த்துறது நல்லது. ஏன்னா அது நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ரீஃப்ளக்ஸ்னால, அந்த எதுக்களிப்புனால உணவு குழாயினுடைய உள்பகுதி கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கப்பட்டு பின்னாடி அது சில சிக்கல்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க டாக்டரை பார்த்துட்டீங்கன்னா அவர் சில எடுத்தெடுப்புலேயே நம்ம இதுக்கு பெரிய அளவில் நாங்களும் சில நல்ல மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ மாத்திரைகள் கொடுத்து அது உங்களுக்கு நல்ல சிம்டம்ஸ் கண்ட்ரோல் ஆகும்போது உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே சார், இப்ப இறுதியா ஒரு கேள்வியோட நிறைவுக்கு வந்துடும். இப்ப இதெல்லாம் நெஞ்செரிச்சல் வந்ததுக்கு பிறகு வரக்கூடிய சிகிச்சைகள் அல்லது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி பேசுறோம். நம்முடைய ஃபுட் ஸ்டைல் அப்படிங்கிறது நோயற்ற வாழ்வுக்கான ஒரு வழிதான். ஸோ அந்த வகையில நம்முடைய சரியான உணவு பழக்க வழக்கம், அதாவது இந்த பாதிப்பு வராம தடுக்கிறதுக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன் வேணும், எப்படி நம்முடைய குறிப்பா, ஏன்னா பகல் நேரத்துல இந்த பிரச்சனையை சந்திக்கிறதோட இரவு நேரத்துலதான் அதிகமா சந்திக்கிறாங்க, அது என்ன காரணங்கிறதும் எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன்னா எல்லாருமே பகல்லே அது மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்றாங்க, காலையில சாப்பிட்றாங்க, மத்தியானம் சாப்பிட்றாங்க. ஆனா அந்த நேரத்துக்கு தரக்கூடிய பாதிப்புகளை விட இரவு நேர சாப்பாட்டுக்கு பிறகு இந்த ரிஃப்ளெக்ஷனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை, உணவு முறை அப்படிங்கறத பத்தி சொல்லி நம்ம நிறைவு செஞ்சிடலாம். நிச்சயமா நல்ல கேள்வி. அது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, இதுக்கு உணவு முறைகள்ல நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும், என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்னன்னா, முதலாவதா நம்ம உணவு முறையில பங்க்சுவலா இருக்கணும், அந்தந்த வேலைக்கு சாப்பிடணும். அதை என்ன காரணம் கொண்டும் டிலே பண்ணக்கூடாது. ஒரு நாள் 1 மணிக்கு சாப்பிட்றது, இன்னொரு நாள் மதிய லஞ்சை 3 மணிக்கு சாப்பிட்றது, அந்த என்னைக்காவது ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா அது பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. அதே ஒரு பழக்கமாக வச்சுக்க கூடாது, 1. 2வது, ரொம்ப இந்த முட்டை சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்ற ஸ்டேஜில் நிப்பாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னா உங்களுக்கு ரீஃப்ளெக்ஸ் வர்றதை தடுக்கலாம். இது குறிப்பா இரவு நேரத்துல இந்த மாதிரி பண்ணணும். இரவு நேரத்துல கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றது நல்லது. அதையும் கொஞ்சம் முன்னாடியே சாப்பிடணும், ஒரு 8 மணிக்கு உள்ளேயே சாப்பிட்றது மிக நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் நம்ம படுக்கிறதுக்கும் இடையில 2 மணி நேரம் டைம், குறைந்தபட்சம் 2 மணி நேரம் டைம் கேப் இருக்கணும். அது இருந்தாதான் நமக்கு ஒரு சுகமான ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஏன்னா 2 மணி நேரத்துல ஓரளவுக்கு டைஜஸ்ட் ஆயிடும். அதுக்கு மேல அப்படியே உட்காந்து மொபைல் பாக்குறது, அப்படியே உட்காந்து டிவி பாக்குறது, நான் தான் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கான அந்த உடல் அசைவு அப்படிங்கறதும் அந்த 2 மணி நேரத்துல ரொம்ப முக்கியம் இல்லையா? உடல் இயக்கத்திற்கான தேவையும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறத கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். சொல்லுங்க.
அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் இந்த ஆரம்பிச்சு விடுமோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப. ஓகே. புகைப்பிடித்தல் அல்லது மது அருந்துதல் இந்த பழக்கம் இருக்கிறவங்க அதை கைவிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்பிங்டர் அப்படின்றத கொஞ்சம் வீக் பண்ணிவிடும். அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரெகுலரான எக்ஸசைஸ் பண்ணி உடல் எடையை கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது மிக நல்லது. இன்னும் ஒரு விஷயம், பிரெக்னன்சி, அதாவது கர்ப்ப காலத்துல தாய்மார்களுக்கு இது கொஞ்சம் வரும். ஸோ அது ஒரு அவங்க உடல்ல ஏற்படுற சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் வயிற்றுக்குள்ள ஒரு பேபி இருக்கு, ஸோ அதனால கிடைக்கக்கூடிய கொஞ்சம் இந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகிறதுனாலையும் கொஞ்சம் ரீஃப்ளெக்ஸ் சிம்டம்ஸ் வரதான் செய்யும். அது அவங்க கன்சல்ட் பண்ற அவங்களுடைய கைனகாலஜிஸ்டே அதுக்கு சில மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டாலே சரியாயிடும். அது டெலிவரிக்கு அப்புறம் அதுவும் சரியாயிடும். அதை பத்தி அவங்க பயப்பட வேண்டாம். ஓகே சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். குறிப்பா இன்னைக்கு நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையில இந்த ரிஃப்ளெக்ஷன் எனப்படுகிற இந்த நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இன்னும் சொல்ல போனா அது பிரச்சனைங்கிறதோட ஒரு அவஸ்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அது இரவு நேர தூக்கத்தையே மொத்தமா கெடுத்து விடுகிற ஒரு வேலையை கூட அது செய்யும். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன மாதிரியான திருத்தங்கள் செய்யணும், என்ன சிகிச்சை இருக்கு அப்படிங்கிறத பத்தி மிக தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக்கிறோம் சார். வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி சார். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்களே, இன்றைய மருத்துவ சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம சென்னை மியாட் மருத்துவமனையினுடைய குடல் மற்றும் கல்லீரல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் அலி முகமது அவர்களை சந்தித்து பேசினோம். நிகழ்ச்சியில் அவர்களுடைய உரையாடல் மிக மிக பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.